வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் உருமன்குளம் அப்படிங்கிற இடத்துல அருள்மிகு சீத்தலை சிவலிங்கேஸ்வரர் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயிலை பற்றிய சில விவரங்கள் கேட்டு ஒரு மானுடர் ஒருவர், அதாவது ஒரு நல்ல மனிதர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே அறநிலையத்துறைக்கு சில கேள்விகளை அனுப்பி கேட்டிருக்காரு. இதில் திமுகவோட ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து எப்படிங்கிறத இதில் நல்லா உங்களுக்கு தெரியும். நான் ஆதாரத்தோடு உங்களுக்கு போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட நபர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கோயிலை பற்றி சில கேள்விகளை ஆர்டிஐன்னு சொல்லுவாங்க இல்லையா, தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு கீழே கேட்டு அனுப்பியிருக்காரு. முதல் கேள்வி, இந்த குறிப்பிட்ட இந்த கோவில் வந்து அறநிலையத்துறையின் கீழே வருதா அப்படின்னு ஆம்னு தகவல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் வந்து செயலாளர், அதுக்கான பொறுப்பாளர் யாராவது நியமிச்சிருக்கீங்களா, அவங்களோட விவரம் என்னன்னு கேட்கும்போது ஆமாம் நியமிச்சிருக்கோம், இன்னாரு அவங்களோட பேர் விவரம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த நித்திய பூஜை, அந்த பூஜைகள், குறிப்பிட்ட பூஜைகள் இல்லை தினமும் நடக்கிற இந்த பூஜைகள்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து பூசாரிக்கு நீங்கள் கொடுக்குற சம்பளம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அது பூசாரிக்கு ஒரு நாளைக்கு உண்டான சம்பளத்தை அதில் குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த கோயிலோட சொத்துக்கள், அசையா சொத்துக்களோட விவரம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அது இத்தனை ஏக்கர்லாம் இவ்வளோ இருக்குது அப்படின்னு தகவல் கொடுத்துருக்காங்க. அடுத்துதான் இருக்குது முக்கியமான விஷயமே. இவங்க என்ன கேட்குறாங்க, அடுத்த கேள்வி என்னென்னா, இந்த சொத்துக்களை எல்லாம் வந்து இப்போ இவ்வளோ சொத்துக்கள் இருக்குங்கிறீங்களே, இதற்கான வருமான விவரங்களை தர முடியுமா, இதில் இருந்து கோயிலுக்கு எவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிற விவரம் தர முடியுமான்னா தகவல் இல்லை. இவ்வளவு நேரம் எல்லா கேள்விக்கும் சரியான பதிலை கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனால் வருமானம் அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பதிலே வராது. ஏன்னா வருமானம் எடுத்து எங்கே போகுது, அறநிலையத்துறை அமைச்சருக்கு போகுதா, இல்லை அதற்கு கீழே இருக்கும் அடிவழிக்கு போயிட்டு இவருக்கும் போகுதா, இந்த வருமானம் யாருடைய பாக்கெட்டில் போகிறது அப்படிங்கிற விவரம் அப்படிங்கிறனால இதை பற்றிய தகவல் இருக்கவே இருக்காது. இவங்க திருடுறதுக்கான தகவல் கண்டிப்பாக இருக்காது. இருந்ததாக தான் இந்த வம்சமே இன்றைக்கி திகார் ஜெயிலில் இருந்திருக்குமே. அதனால் தகவல் இல்லை. அடுத்த கேள்வி, இந்த சொத்துக்களை எல்லாம் நீங்கள் குத்தகைக்கு விட்டுருப்பீங்க இல்லையா, அந்த குத்தகைக்காரருடைய விவரம் தாங்க. இல்லை இந்த சொத்துக்களை பராமரிக்கிறவர், அதுக்கான பொறுப்பில் இருந்து இதை குத்தகைக்கு விட்டவரோ, இல்லை அந்த வருமானங்களை கையாளுறாரு இல்லையா, இதுக்கு பொறுப்பாக இருந்து அந்த கோயில் சொத்துக்களை பராமரிக்கிறவரோட விவரம் தாங்கன்னா அதில் போட்டிருக்கு ஆமாம் குத்தகைக்கு விட்டுருக்காங்களா, ஆமாம் அதுக்கு பதில் கொடுத்துட்டு அதோட விவரம் கேட்டிருக்கீங்களா, அது யார், அந்த பொறுப்பாளர் யார், அந்த வருமானத்தை ஈட்டுகிறவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. உடனே இங்கே பதில் என்ன தெரியுமா வந்திருக்கு, இது வந்து கேட்பவரோ இல்லை கொடுப்பவரோ யாருடையோ உடைமைக்கும் உயிருக்கும் அச்சுறுத்தல் இருப்பதால் பொதுநலன் கருதி இந்த விவரங்களை தர முடியாது. இதுதான் நீங்கள் திமுக, அந்த திராவிட கட்சிகள், திமுகல நீங்கள் 50 வருஷம் இது வரைக்கும் நம்மளா 50-60 வருஷம் இந்த மாறி ஆண்டுச்சு இல்லையா, திமுக இதுகளோட உச்சக்கட்ட கொடுமையே இதுதான். நீங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்திலையும் கேட்டு எதையும் தெரிஞ்சிக்க முடியாது. வருமானம், ஏன்னா அவங்க ஊழல் பண்ணுகின்ற எந்த தகவலையும் நீங்கள் கேட்டு பெறவே முடியாது. அவங்க வந்து தர மாட்டாங்க. எனக்கு இப்போ வந்து ஒரு சின்ன ஞாபகம் வந்துருது டக்குன்னு இப்போ இந்த காணொலி பண்ணும்போது. அதாவது நான் குழந்தைகள் நல குடும்பத்தில் பணியாற்றும் போது கொரோனா டைம் அதனால் வந்து ஒரு புள்ளி விவரம் கேட்குறாங்க. இதே மாதிரி யாரோ ஆர்டிஐயில் சம்மந்தப்பட்ட துறையான சமூக பாதுகாப்பு துறைக்கு வந்து கேட்டிருப்பாங்க போல், இந்த குழந்தைகள் நல குடும்பத்தில் வந்து பாதிக்கப்பட்டு போக்சோவில் இல்லை போக்சோவில் மட்டும் இல்லை வன்கொடுமை சில்ட்ரன் அபியூஸ் கேசஸ் எவ்வளவு பதிவாயிருக்கு, அந்தந்த CWSல எவ்வளோ பதிவாயிருக்குன்னு கேட்டு வாங்கிட்டாங்கன்னு கேட்டிருப்பாங்க போல். அப்போ எங்களுக்கு அந்த துறையிலேருந்து கடிதம் வருது. இப்படி வந்து இந்த கொரோனா பீரியடுக்கும் 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ கொரோனா டைம் வரைக்கும் எவ்வளோ வந்து செக்ஸுவல் அபியூசஸ் வந்திருக்கு, எவ்வளோ வந்து அபியூஸ் கேசஸ், அதாவது வன்கொடுமை, பிள்ளைங்களை அடித்து துன்புறுத்துறதோ ஏதோ ஒன்று, எப்படி குழந்தைகள் பாதிக்கப்பட்டு எவ்வளோ கேசஸ் வந்து பதிவாயிருக்கு, அதை ஒன்று லிஸ்ட்டு தாங்க அப்படின்னா நான் உடனே அதை பார்த்ததும் நான் கொஞ்சம் லிஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறேன். உட்காந்து எங்களுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ வழக்கு பார்த்ததுன்னா அதை தேடணும். அது ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு நம்ம கொரோனா டைமில் நாம தானே இப்போ பணியில் இருக்கோம். இப்போ நம்மக்கிட்ட வந்த வழக்கையாவது எடுப்போம் முதல்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டே இருக்கும்போது 2-3 ஒரு வாரக்கணக்காக உட்காந்து வரிசையாக இதுன்னு போட்டு எழுதி பேப்பரில் எழுதி வச்சு தகவல் சேகரிச்சிட்டு இருந்தா எங்களுடைய குழுமத்தின் தலைவர் ஒரு A4 ஷீட்டை எடுத்தார். இது கம்ப்யூட்டர், அதாவது கணினி அடிப்பாங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டாங்க, உட்காந்தாங்க. அவங்க வந்து ஆக்சுவலாக இயர் வைஸாக கட்டம் போட்டு அங்கே ஏற்கனவே டேபிள் காலம் போட்டு தான் தந்துருந்தாங்க. இந்த இயரில் இவ்வளவு, இந்த இயரில் இவ்வளவுன்னு போடுங்கன்னு. அதை அப்படியே அடிக்க சொன்னார். அடித்து போட்டு மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து NIL நில்லுன்னு போட்டு விட்டுட்டாருங்க. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவங்க கேட்ட அந்த 5 வருஷம் 4 வருஷமும் எந்த கேஸுமே பதிவாகலையாம். அதாவது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் எந்த குழந்தைகளுமே பாதிக்கப்படலையாம். இப்படி முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிறது நீங்கள் பார்க்க முடியுமா? என்கிட்ட அதுக்கும் ஆதாரம் இருக்குது சரியா. ஆனால்
இதில் எனக்கு தாங்க முடியாத கோவம் வருது. நான் வந்து சண்டை போடுறேன், சார் இது எப்படி அபத்தம், நீங்கள் இவ்வளோ பொய்யா எப்படி கொடுக்குறீங்களே, நாமளே வந்து இந்த 2 வருஷத்தில் இவ்வளோ கேசஸ் பதிச்சிருக்கோமே, எவ்வளவோ சூடு வச்சுட்டாங்க, அடிச்சிட்டாங்க, போக்சோ கேசஸ், சைல்டு மேரேஜஸ் கேசஸ், ஸ்கூலில் டீச்சர் அடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட கேஸ் நாமளே ரெஜிஸ்டர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோமே, நீங்கள் எப்படி ஒன்றுமே நடக்கல, நில்லுன்னா என்ன அர்த்தம், எதுவுமே நடக்கலை, எங்கள் 2 மாவட்டத்துலேயும் குழந்தைகள் ரொம்ப பாதுகாப்பாக எந்த அச்சுறுத்தலும் எந்த கொடுமையும் இல்லாமல் இருக்காங்கன்னு நீங்கள் பொய்யா சொல்கிறீங்களே சார், இது தப்பு சார் அப்படின்ட்டு நான் சொல்ல அதெல்லாம் முடியாது. இங்கே சேர்மன் கையெழுத்து வந்து இறுதி கையெழுத்தா அவங்க நினச்சிக்கிறதுனால அவர் பாட்டுக்கு நில்லுன்னு போட்டு அனுப்பிட்டாருங்க. இதை வாங்கின இது சமூக பாதுகாப்பு துறைங்கிற ஒரு பெரிய மூலக்கார துறை இருக்குதே, அந்த துறை ஒரு கொஸ்டின் ஒரு கேள்வி கூட கேட்கலாங்க. ஒரு லெட்டர் போட்டு அதை ஒழுங்கு பார்த்தாங்களா என்னன்னு கூட தெரியலை. அது அங்கே போய் சேர்ந்துருக்கோம், சேர்ந்து பார்த்தா நில்லுன்னு இருக்கும். நல்ல ஒரு துறை, அவங்களுக்கு தானே அந்த பொறுப்பும் கடமையும் இருக்குது. இறுதி முடிவு இதை வச்சு ஃபில்டர் பண்ணி அவங்க பார்த்து இதில் என்னென்னன்ட்டு அதை ஸ்க்ரூட்னி பண்ணி அனுப்ப வேண்டிய பொறுப்பு இருக்குது. கண்டிப்பாக அவங்க பார்த்துருக்கணும். பார்த்தாங்களா என்னன்னு தெரியலை. ஒரு கேள்வி கூட கேட்கல. இத்தனை 3-4 வருஷத்தில் உங்ககிட்ட அப்போ எந்த கேஸுமே வரலையா? நீங்கள் சும்மா உட்காந்து 30,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு போகிறீங்களா? நீங்கள் சும்மா வந்துட்டு போகிறீங்களான்னு கூட ஒரு கேள்வி கேட்கலங்க. எப்பேற்பட்ட கமிட்டி தலைவர், எப்பேற்பட்ட துறைகள்னு பார்த்துக்கோங்க. இப்படி தாங்க வரும், இப்படி தான் வரும். எதுவுமே இருந்தாலும் இங்கே ஒருத்தர் நல்லா இருந்து செய்யணும்னு நினச்சாலும் இதை செய்ய விடாமல் தடுக்கின்ற தீய சக்திகள் வந்து எங்கே வியாபித்து இருக்கும். அதனால நல்லது எதுவுமே நம்மளால் செய்யவே முடியாது. அடுத்தது எனக்கு இப்போ இந்த காரியங்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் ஞாபகமும் வரார். ஏன்னா அவர் ஒரு நேர்மையின் சிகரம், நேர்மைக்கு எடுத்துக்காட்டான ஒரு அதிகாரி அப்படின்னா நமக்கு தூக்கத்தில் கூட சொல்லிடுவோம் சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் தான் அப்படின்னு. அவர் சமீபத்தில் அச்சுறுத்தல் தனக்கு இருப்பதா ஒரு பேட்டி கொடுத்ததை பார்த்தேன். உண்மையிலே ஐயோ இவருக்கெல்லாம் அச்சுறுத்தல் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் விளங்கவே மாட்டீங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ நல்ல மனுஷர், அவ்வளோ மக்களுக்காக நின்று அவர் வந்து நேர்மைங்கிறத தாண்டி தன்னுடைய பணி காலத்தில் எவ்வளோ மக்கள் பக்கம் நின்று எவ்வளோ கல்விக்கு உதவுறது, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுறதுன்னு அவருடைய தனிப்பட்ட செயல்களும் மிக இல்லாமல் செஞ்சுருக்காருங்கள காரியங்கள். தான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரத்துக்கு உட்பட்டு மட்டும் இல்லை, ஒரு மனித பிறவியாகவே அவர் வந்து வாழ்ந்து காட்டியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லலாம். அந்த அளவுக்கு அவரை பற்றி சொல்லிட்டு போனால் சமீபத்தில் நிறைய பதிவுகள் பார்த்தா அது போயிட்டே இருக்குது. லைனாக மூச்சு முட்டை படிக்கிற அளவுக்கு இருக்குது அவருடைய செயல்பாடுகள். அந்த மாதிரி ஒரு நேர்மையாளர். எனக்கு வந்து அடிக்கடி வந்து நான் இந்த குழந்தைகள் நல குடும்பத்தில் நம்ம வந்து காவல்துறைக்கு ஆணை போட வேண்டிய இடத்துல இருப்போம். பெரிய ஹோம் குழந்தைகள் நடத்துவாங்க. அவங்கெல்லாம் அரசியல்வாதிகளோட டையப்பாக இருப்பாங்க. அவங்கள்ட்டெல்லாம் நம்ம ஒரு ஆர்டர் போட்டோம்னா பலிக்காது, நம்மளை உண்டு இல்லைன்னு நினைக்கிடுவாங்க. அவ்வளோ அச்சுறுத்தல் நமக்கு இருக்கும். அப்போல்லாம் இவங்கெல்லாம் மற்றவங்களாம் செயல்பட மாட்டாங்க. செயல்படுற நம்ம செயல்பட விடாமல் நம்முடைய லெட்டர்கள் போனாலும் நம்ம ஒரு ஆர்டர் போட்டு போனாலும் அது அந்த பொண்ணு அதுவாக போட்டுடுச்சிங்க, நீங்கள் விட்டுருங்க, அதை நான் போட்டால் பார்த்துக்கலாங்க அப்படி இப்படின்ட்டு எதையாவது இது பண்ணி அதை அப்படியே ஒரு மாதிரி மழுங்கடிச்சிருவாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு உள்ள வந்துட்டே சொல்லுவாங்க, நீ இப்படி வந்து தடாலடியாக பண்ணுற, நீ பாட்டுக்கு சட்டம் நேர்மைன்னு செஞ்சிடற, உனக்கு வந்து அப்புறம் வந்து எப்படி பாதுகாப்பு, நீ அப்படி இங்கேருந்து அங்கே வரைக்கும் பயணம் செஞ்சு போகிற பார்த்துக்கணும். உள்ளே இருந்துக்கிட்டே நமக்கு வந்து மறைமுகமாக நம்மளை வந்து பயமுறுத்துவாங்க. அப்போல்லாம் நான் நினைக்கிறேன் ஒரே ஆள், நீங்கள் என்ன வேணாலும் நினைங்க, நான் அடிக்கடி நினைக்கிற ஆள் வந்து சகாயம் ஐஏஎஸ் ஐயா அவர்களை தான் நினைப்பேன். அவர் ஒரு ஐபிஎஸ் அதாவது ஐஏஎஸ் படித்து கலெக்டராக இருந்து அவர் இருந்த இடத்துல எல்லாம் நியாயத்துக்காக போராடி அவர் வந்து தொடர்ச்சியாக ஒரு மாவட்டத்தில் அவரை இந்த ஜென்மங்கள் இருக்க விட்டதே கிடையாது. இந்த அரசியல் வியாதிகள் இருக்கு இல்லையா, இதுகளோட காரியங்கள் நடக்காததுனால இவர் அதீத நேர்மையின் காரணமாக இவங்களுக்கு ஊழல் செய்ய முடியலை, மணல் கடத்த முடியலை, இவங்களால வந்து கட்ட பஞ்சாயத்து செய்ய முடியலை அப்படிங்கிறதுக்காக இவரை தொடர்ச்சியாக முழுசாக ஒரு மாவட்டத்தில் பணி செய்ய விட்டதே கிடையாது. அவர் கூட ஒரு முன்னாடி அவருடைய பேட்டிகளை சொல்லியிருப்பார், அவருடைய மனைவி இவர் கொஞ்சம் சோர்ந்து வந்தாலே அவங்க பயப்படுவாங்களாம், இவருக்கு ஏதோ மிரட்டல் வந்துட்டோம், இல்லைன்னா பணியிட மாற்றம் லெட்டர் கொடுத்துட்டாங்க போல, நாம் இனிமேல் பொட்டி கட்ட அவரோட அந்த உடல் மொழியை வச்சு அவங்க ரெடி ஆயிடுவாங்களாம் பெட்டி கட்டுறதுக்கு, நமக்கு பணியிட மாற்றம் வந்துடுச்சு அப்படின்ட்டு. அப்போ அந்த மனைவியோட நிலையை நினச்சி பாருங்கள். அந்த குழந்தைகள் தொடர்ச்சியாக ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்க முடியாது, இங்கே பாதியில் படிச்சுட்டு இருக்கோம், திருப்பி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி புதுசாக ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் புதுசாக நண்பர்கள் தோழிகளோடு அவங்க பழக வேண்டியது வரும். அங்கே ஏன் எதுக்குன்னு கேட்பாங்க. இப்படி நிறையா அவங்க சந்தித்த சவால்கள்லாம் நினச்சி பார்க்கும்போது நம்மளாம் ஒரு தூசு அப்படின்னு தோணும். ஏன்னா ஐஏஎஸ் இருந்து மாவட்ட ஆட்சியராக இருந்து நேர்மையாக செயல்பட்டால் இன்னைக்கு நின்று அவர் பேட்டி கொடுக்குறதுங்கிறதே ஒரு இறைவனோட ஒரு பெரிய கிரேஸ், கிருபை அப்படிம்பாங்க இல்லையா, அதுதான். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகத்தான மனிதரே அச்சப்படாமல், ஏன்னா அவருக்கு வந்து உலகமே எதிரிம்பாங்களா, அது மாதிரி மொத்த தமிழ் அரசுமே எதிரியாக இருக்கும். மொத்த அரசும் எதிரி, அது எந்த அரசாக இருந்தாலும் இவருக்கு எதிரியாக தான் இருக்கும். ஏன்னா இவன் தான் நேர்மையாக செயல்படுறவராச்சா. இதான் இங்கெல்லாம் ஊழல், அதிமுகவும் ஊழல் தான், திருடு தான், திமுகவும் ஊழல் தான், திருட்டு தான், எல்லாமே இப்படி திருட்டு கூட்டத்திலேயே இவர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவருக்கு எல்லாருமே எதிரி.
ஒவ்வொரு நிமிடமும் அவருக்கு வந்து பொன் நிமிடங்கள் தான், அவருக்கு கொடுக்கப்பட்ட பொன் நிமிடங்களாக தான் அவர் நினச்சி வேலை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அச்சுறுத்தல் நிறைஞ்ச ஒரு பணியில் அவர் தன்னுடைய உயிரை கூட துச்சமாக நினச்சி இறை நம்பிக்கை, அதீத இறை நம்பிக்கை, இறைவன் எப்படியாவது நேர்மையே, இறைவன் நேர்மையை தான் விரும்புவார். அதுவும் நான் வணங்கக்கூடிய இறைவன் நேர்மைக்கே பேர் போனவர், நீதிக்கு பேர் போனவர், நியாயத்துக்கு பேர் போனவர். அப்படிப்பட்டவர் என்னை வந்து விட்டுறலாம் மாட்டார், என்னை வந்து அவருடைய துணை வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும்னு ஒரு ஒற்றை நம்பிக்கையில் அப்படி நேர்கோட்டில் நேர்மையாக போனவர். அதனால இவருடைய பல நடவடிக்கைகளை நானும் சிறு வயதுலேருந்தே இள வயதுலேருந்தே அதை பத்திரிகைகளில் பார்த்து அவர் எனக்கு ஒரு பெரிய உந்துதலாக இருந்தனால அவர் எனக்கு ஒரு முன்மாதிரி. அப்போ நான் வந்து என்னுடைய ரோலுங்கிறது மாவட்டத்தில் ஒரு சின்ன பணி தான். அந்த பணி உயரிய பணி, முதன்மை வகுப்பு நீதிபதியின் அதிகாரம் கொண்ட ஒரு பணி தான். ஆனாலும் அது உலகத்தில் பெரிய அறியப்பட்ட பணியோ எதுவும் கிடையாது. இப்போ தான் கொஞ்சம் வெளியில் அது தெரியுது. எல்லாரும் அதை வந்து ஒரு சங்கம், ஒரு அமைப்புன்னு நினச்சிப்பாங்க. அது வந்து ஒரு ஜுடிஷியல் அதிகாரம் கொண்டதுங்கிறதே பாதி பேருக்கு புரியவே புரியாது. அப்போ அந்த உயர்ந்த பணியில் நம்ம ஒரு சின்ன துரும்புகளை தான் எடுத்து போடுறோம். இந்த சின்ன துரும்புக்கே நம்ம பயந்துட்டோம்னா அவரெல்லாம் எம்மாத்திரம் அப்படின்னு அடிக்கடி நான் வந்து என்னை மற்றவங்க அச்சுறுத்தும் போது என்னை வந்து கேர்ஃபுல்லாக இருங்க மேடம், கவனமாக இருங்க மேடம், நீங்கள் வந்து இப்படி சட்டம்னு நீங்கள் வந்து சட்டம் மனசாட்சின்னு பார்த்து நேர்மையாக செயல்பட்டீங்கன்னா பிழைக்க முடியாது, இதனால நிறைய சங்கடங்களை அனுபவிப்பீங்க, நிறைய கஷ்டங்கள் வரும், நிறைய மிரட்டல் வரும்னு எனக்கு ஒவ்வொருத்தரும் சொல்லும் போதும் நான் நினைக்கின்ற முதலாவது நமக்கு இறை நம்பிக்கை. இறைவன் நம்மளை எப்படியும் காப்பாற்றுவார், அவர் நியாயத்தின் பக்கம் நிற்பார். காப்பாற்றுறாரோ இல்லையோ அவர் சொன்ன மாதிரி நம்ம நியாயமாக இருந்துட்டு போயிடணும். இறைவன் சொன்ன விதியில் ஒன்று நியாயமாக நீதியாக உனக்கு அதிகாரம் கிடைக்கும் போது நீ நியாயமும் நீதியையும் கடைபிடிக்கணும்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம அதிகாரம் கிடைக்கும் போது அதை செய்யணும், அவருக்கு மட்டுமே பயப்படணும். உயிரை, அதாவது ஒரு வேதாகம வசனம் உண்டு, உயிரை கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படாமல் மோட்சத்தை, நீ நல்லது செஞ்சனா, நீ என்ன நான் சொல்கிற மாதிரி நடந்துட்டேன்னா உனக்கு மோட்சத்தை தரப்போகிற வல்லமை படைத்த என்னை மட்டும் நம்பு. அந்த ஒரு உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்குது. உயிரை எடுக்கிறதுக்கு வேணால் உலகத்தில் யார் வேணாலும் எடுத்துருவாங்களா தவிர உன் உயிரை எடுக்கிறதுக்கு மட்டுமே வல்லமை கொண்டு இந்த மனிதர்களுக்கு பயப்படாத. ஏன்னா அவங்களுக்கு பயந்துனா நீ நரகத்துக்கு போயிடுவ. ஆனால் எனக்கு பயந்து நீ வந்தேன்னா உயிரை கூட துச்சமாக மதிச்சுட்டு நீ எனக்கு பயந்து நடந்து வந்துட்டேன்னா நான் மோட்சத்தை தருவேன், அப்போ நீ எனக்கு மட்டும் பயப்படு அப்படின்னு ஒரு வசனம் வரும். அந்த வசனத்தின்படி ஆமாம் எடுத்துகிட்டு போ, உயிராகுது, அது 6 சாவு 100 சாவு தானே, என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து இறைவன் சொன்ன வழி தான் அப்படிங்கிறத நான் கை கொண்டேன். அது முதலாவது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மனுஷன், உலகத்தில் எந்த மனுஷனை நாம் பின்பற்றுறோம், எந்த மனுஷன் நேர்மைக்கு எடுத்துக்காட்டாக இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு சகாயம் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் இன்னும் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது. அவருக்கு ஏன் அச்சுறுத்தலுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆமாம், அவருடைய அந்த காலத்துலேருந்தே அவர் நிறைய நேர்மையான விஷயங்கள் தான் கையில் எடுத்தார். குறிப்பாக சொல்லப்போனால் அந்த 2012 வாக்கில் மதுரையில் அவர் மாவட்ட ஆட்சியராக இருக்கும்போது 16,000 கோடிக்கு மணல், மலைகள், இந்த கிரானைட் இதுகளில் வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சி சொன்னதுனால அவருக்கு அப்போவே அச்சுறுத்தல் இருந்தது. அதுக்கப்புறம் 2013 வந்து தனக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொன்னபோது அவருக்கு பாதுகாப்பு ஆயுதம் இந்திய பாதுகாப்பு படை வீரர்களை கொடுத்து அவர் வந்து திருப்பி 2014 அவர் விசாரணை குழு, அதுக்கான குழு அமைத்து அதுக்கான எல்லா ஃபைண்டிங்ஸ், அதாவது எல்லா ஆவணங்களையும் அவர் ஆவணப்படுத்தி யார் குற்றவாளி, எவ்வளவு ஊழல், எல்லா விவரத்தையுமே அவர் முடிச்சிட்டாரு. ஆனால் இப்போ கடந்த பிப்ரவரி மாதம் என்னவோ நீதிமன்றம் அதை தாக்கல் பண்ணுறதுக்கு கூப்பிட்டா அவர் வெளியில் வர அச்சப்படுறாரு அப்படிங்கிறது இப்போ அவர் வந்து பேட்டி மூலமாக நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா தொடர்ச்சியாக சமூக ஆர்வலர்கள் படுகொலை, அது வந்து அதிமுக சமூக ஆர்வலராகட்டும், நாத்தாக்கா சமூக ஆர்வலர்களாக இருக்கட்டும், எந்த கட்சியும் சாராது ஒரு மனித பிறவியாக இருந்து நாம் வந்து சமூகத்துக்கான அக்கறையை பேணி காக்கணும், சமூகத்தில் ஒரு அவலம் நடந்து தட்டி கேட்கணும்னு நினைக்கிற சாதாரண சாமானியர்களாகட்டும் எல்லாரையுமே இவங்க அதை ஏற்றி இதை ஏற்றி லாரி ஏற்றி இந்த எலுமிச்சை பழத்தை நசுக்கிற மாதிரி நசுக்கி போடுறதுனால அவருக்குள்ள ஒரு பயம், அச்சுறுத்தல் வந்து அவர் வந்து எனக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய அரசியல் வியாதிகளாக இருக்கட்டும், கூலிப்படைகளாகட்டும், யாருக்கும் நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் அச்சுறுத்தியோ இல்லை ஒருத்தரின் உயிரை எடுத்துக்கிட்டு, நான் வழக்கமாக சொல்கிறது தான், நீங்கள் மற்றவங்களோட உயிரை எடுத்துகிட்டு நீங்கள் ஒன்றும் 1000 வருஷம் வாழ்ந்துட போகிறதில்ல, நீங்கள் சாகாவரம் பெற்றுட்டும் வந்துடல, நீங்களும் மண்ணாக மக்கி நாசமாக தான் போக போகிறீங்க. ஆனால் உங்களுக்கும் இந்த நல்லவங்களுக்கும் நேர்மையாளர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? இந்த நேர்மையாளர்கள், இந்த நல்லவங்களை நீங்கள் சாகடிக்கும் போது இல்லை அவர்கள் சாகும்போது ஊரே அவர்களை போற்றும், ஊரே அவர்களை தூக்கி கொண்டாடும். நல்லவர்கள் நேர்மையானவர்களுக்கு ஒன்றுனா அவர்கள் புகழ தான் படுவாங்க, இறுதி வரைக்கும் அவங்க உயிரோடு இருக்கும்போதும் புகழப்படுவாங்க. அவர்கள் இந்த பேச்சு, இந்த வரலாறு, இந்த ஊடகங்கள் இருக்க வரைக்கும், இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அவங்க எங்கேயாவது ஒரு மூலையில் போற்றப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த அதிமுக திமுக ஊழல் பெருச்சாளிகள் மாதிரி தூற்றப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அதனால நீங்கள் எல்லாம் வந்து ஒருத்தரை வீழ்த்திடலாம், ஒரு கூட்டத்தை நம்ம வீழ்த்திடலாம், சாகடிச்சுட்டு அதை அப்படியே மங்கிரும்னு மட்டும் நினைக்காதீங்க. விதையை விதைச்சிங்கன்னா அந்த ஒரு விதை ஒரு மரத்தை தான் கொடுக்கும். ஆனால் நீங்கள் இந்த
அந்த நல்லவர்களோட ரத்தத்தை சிந்த வச்சு விதைச்சிங்கன்னா பல விருட்சங்களாக அது பல மனிதர்களை, பல புரட்சிகர மனிதர்களை, பல நியாயாதிபதிகளை, பல சமூக ஆர்வலர்களை கொடுக்கும். நீங்கள் ஒன்றை வெட்டணும்னு நினைப்பீங்க, அது பலாயிரமாக பெருகி நின்று உங்கள் கழுத்தை பிடிச்சி இருக்குங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு. இந்த நீட் தேர்வு கொடுமைகள்லாம் நம்ம பார்த்துட்டோம், நிறைய பேசிட்டோம். இன்னமும் நான் கூசாமல் கொஞ்சம் கூட வெக்கம் சூடு சொரணம் இல்லாமல் இப்போவும் நாங்கள் அடுத்த வாட்டி வந்தால் நீட் தேர்வை ஒழிப்போன்ட்டு கூசாமல் போய் சொல்கிறேன். நீட் விலக்கு நாங்கள் அடுத்த வாட்டி வந்தப்போ இந்த வாட்டி என்ன புளியங்காய் பறிச்சிட்டு இருக்கீங்களா? இந்த வாட்டி தென்னந்தோப்பில் தேங்காய் வெட்டிட்டு இருக்கீங்களா? இந்த வாட்டி வயலில் நெல் அறுத்துட்டு இருக்கீங்களா? அடுத்த வாட்டி உங்களுக்கு திருப்பி நீட் தேர்வு ரத்தாகணும்னா அடுத்து 2026 இவங்க வந்தால் தான் இவங்களை நீட் தேர்வு விலக்கு. இப்போ என்ன உங்கள் பிள்ளை பேரம்பேத்திக்கெல்லாம் திருமணம் ஏற்பாடு ஒழுங்காக்கிட்டு இருக்கீங்களா? அந்த பிஸியில் இருக்கீங்களா? இப்போ என்ன உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிட்டு அப்படி வீடு கிரகப்பிரவேசம் அந்த மாதிரி வேலைகள்லாம் தலைக்கு மேலே கல்யாண வேலை, வீடு கட்டுற வேலை ஓடிட்டு இருக்கோம். அதனால இப்போ முடியாது, அடுத்து இன்னும் 1 வருஷம் கழிச்சு தான் அவங்களால முடியும், கழியும். அப்படி தானே? இன்னும் கூசாமல் போய் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த நீட் தேர்வில் நிறைய விஷயங்கள் நம்முடைய அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும்தானே இவ்வளவு தற்கொலைகள், இவ்வளவு அவஸ்தைகள், இவ்வளவு மன உளைச்சல்கள் நடக்குது அப்படின்னு கேட்குறாரு. ஒரு வகையில் அது நியாயமான விஷயம் தான். ஏன்னா இங்கே மட்டும்தான் என்ன செய்கிறாங்கன்னா அதை கலத்து இதை கலத்து பட்டனை வெட்டி விடுறதாகட்டும், ஃபுல்லாக பட்டனாக இருக்குது, நீ போய் வேறு ட்ரெஸ் எடுங்கும்போது அந்த டைமில் போலீஸ்காரங்க உதவியோட போய் ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டு திருப்பி வர்றதாகட்டும், எப்படி நிறைய கையை வெட்டி விடுறது ஃபுல் கைனா அப்படின்ட்டு நிறைய பார்க்குறோம். இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குது. எனக்கு என்னென்னா இதில் முழுக்க நம்ம தேர்தல் அதிகாரிகளை மட்டுமே குறை சொல்லிட முடியாது. அதை நான் பிற்பகுதியில் சொல்கிறேன். இப்போ முற்பகுதியில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இல்லை நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஊடகங்கள் இருக்குதா, இல்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீட் தேர்வில் இதெல்லாம் நடக்கிறத ஊடகங்கள் பரப்புதா, இல்லை மற்ற தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா மாநிலங்கள்லேயும் அங்கே விதிக்கப்பட்ட ரூல்ஸ் படி, அந்த விதிமுறைகள் படி தான் எல்லாரும் போகிறாங்களா? புக்கே தூக்கிட்டு போகிறாங்க, புக்கே தூக்கிட்டு போய் விரிச்சு பார்த்து எழுதுறாங்க, காப்பி அடிக்கிறாங்க, பிட் எழுதுறாங்க, சூப்பர்வைசர் பார்த்துக்கிட்டு பறக்கும் படை வருதான்னு பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு உதவுறாரு. இவ்வளவு கேணத்தனமாக போகிறவங்க அவங்க ரொம்ப நீட்டாக விதிமுறைகள் படி கம்மல் போடாமல், ஆபரணங்கள் போடாமல் அவங்க சொன்ன மாதிரி தான் ஆடை அலங்காரத்தில் வராங்களா? எல்லாரும் கண்ணகி மாதிரி விரிச்சு போட்டுட்டு தான் வராங்களா? அப்போ இல்லை, அங்கே ஊடகங்களே இல்லையா? எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு குறைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக இங்கே எப்படி செக் பண்ணி அனுப்புகிறாங்களோ அதே மாதிரி அங்கே செக் பண்ணி அனுப்பணும்ல, அங்கேயும் அதே நடவடிக்கைகள் பண்ணணுமே. அந்த அளவுக்கு பீகார் இதில் எல்லாம் அந்த பான்பராக்கு வாயர்கள் நாட்டிலெல்லாம் ரொம்ப கச்சிதமாக அந்த விதிமுறைகளை பயன்படுத்தி உள்வாங்கி போயிடுறாங்க. என்ன யாருக்கிட்ட இங்கே இருக்க அதிகாரிகள்? அதான் நம்ம தமிழ்நாட்டு திமுக அரசுக்கே இதில் பாதி பேர் எழுதாமல் போனால் நல்லது தான். ஏன்னா தமிழர்கள் யாரும் மருத்துவர்கள் ஆகிடக்கூடாது, அது ஒன்று. இன்னும் ஒன்று, இந்த மன உளைச்சலோடு உள்ளே போனால் தான் ஒழுங்காக எழுத மாட்டாங்க. இதில் இருக்க நீங்கள் நினைப்பீங்க இப்படிலாம் யோசிப்பாங்களான்னு நினைப்பீங்க. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், இதுதான் அவங்களோட சூட்சமோ. இப்படித்தான் அவங்க யோசிப்பாங்க. இதை தாண்டி அவங்க எப்படியுமே யோசிக்க மாட்டாங்க. சின்ன கேப்பில் கூட எவ்வளோ கோடி அடிக்கலாம் அப்படிதான் நினைப்பாங்க. அதுக்கு நீங்கள் நினச்சே பார்க்காத அளவுக்கு அவங்க யோசிப்பாங்க. என்னன்னு சொல்கிறேன், இப்போ நீங்கள் இந்த மன உளைச்சலோடு அனுப்புகிறீங்க, என்ன தான் படிச்சுட்டு வந்தாலும் இந்த பதட்டத்திலையும் இந்த மன உளைச்சல்லையும் என்ன செஞ்சிருவாங்கன்னா, கண்டிப்பாக பிள்ளைங்களால் அதை மனதை ஒருங்கிணைச்சு என்ன செய்ய முடியாதுன்னா நல்லபடியாக அந்த தேர்வில் எழுத முடியாது. அவங்க ஒன்று ஃபெயில் ஆயிடுவாங்க, இல்லை பார்டரில் பாஸ் ஆவாங்க. நல்லா படிக்கின்ற பிள்ளைங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா ஜஸ்ட் பாஸ் ஆயிடுவாங்க. இந்த பாஸ் மார்க், இந்த மார்க் இந்த மதிப்பெண் எதுக்கு உதவாதுன்னா அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு உதவாது. யாருக்கு உதவும்? இங்கே தான் அந்த சுட்சம் இருக்குது. ஒருத்தர் 2 பேராவது, அட்லீஸ்ட்டு ஒரு தேர்வு மையத்திலேருந்து ஒருத்தர் 2 பேராவது இப்படி மன உளைச்சலுக்கு ஆளாகி தப்பு தவறுமா பதில் எழுதி ஒரு ஜஸ்ட் பாஸ் மார்க் வாங்கினா மேக்ஸிமம் அதில் 75% பேர் பணக்காரங்க தான். யாருடைய கல்லா கட்டப்படும்? ஆமாம், ஜெகத் ரட்சகன் ஐயா மருத்துவக் கல்லூரி நிரம்பி வழியும், அப்புறம் இன்னும் நிறைய பிரகஸ்பதிகள் அமைச்சர்கள் எல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அவருடைய மருத்துவக் கல்லூரி நிரம்பி வழியும் பணமும் கொட்டுன்னு கொட்டோம். இங்கே அப்போ அமைச்சர்களுக்கு பணம் கொட்டினா அதில் முதல்வர் ஐயாவுக்கு என்ன அப்படின்லாம் நீங்கள் முட்டாள்தனமாக கேட்கக்கூடாது. இங்கே பணம் கொட்டினா தான் அது தேர்தல் நிதியாக ஸ்டாலின் ஐயாவுக்கு போகும், கட்சி நிதியாக ஸ்டாலின் ஐயாவுக்கு போகும். அடுத்தது என்ன நிதி, இனி தேர்தலுக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு நிதியாக போகும், தொகுதி நிதியாக போகும், சட்டமன்ற தொகுதி நிதியாக போகும், நாடாளுமன்ற தொகுதி ரீதியாக போகும். நிதியாக இப்படி நிதியாக அவருக்கு அந்த பங்கு போய் சேரும். அந்த பங்கு அவருக்கு நுழைச்சி வரணும், இப்படி கைகொள்ளா வரணும்னா இப்படி சில பல சில்வண்டு வேலைகள், சில்லாளித்தனமான வேலைகள் செஞ்சாதான் இதுலேயும் கொஞ்சம் காசு பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான். இதுவும் ஒரு வழி. இப்படித்தான் இது ஒரு 4 பேருக்காக இப்படி செய்வாங்களான்னு இல்லை, இவங்க ஒரே ஒரு ஆள்கிட்ட இருந்து வர கோடிக்காக கூட எவ்வளோ பெரிய திட்டங்களையும் அமல்படுத்துவாங்க அப்படிப்பட்ட ஆட்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு என்னென்னா, இந்த காணொலியெல்லாம் பார்க்கும்போது தோணுது என்னென்னா, எப்பா நீங்கள் ஒரு பரீட்சைக்கு
தயாராகிறீங்க. ஏற்கனவே நீங்கள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி பழக்கப்பட்டிருப்பீங்க, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி பழக்கப்பட்டிருப்பீங்க. இப்போ நீட்டுக்கு நீங்கள் தயாராகும் போது நீங்கள் குழந்தை பருவத்தை முடித்து அந்த இளைஞர் பருவத்துக்கு வாரீங்க. இப்போ இன்னும் ஒரு முதிர்ச்சி நிலையை நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு அந்த விதிமுறைகள் படிக்க தெரியும். படிக்க தெரியலன்னா படித்தவங்க கிட்ட கேட்டு, ஒருவேளை இப்போ கிராமப்புறங்கள்லாம் அந்த ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கிறதெல்லாம் நிறைய மண்டையில் ஏறாது, நியாயம். அப்போ நல்ல ஆங்கில புலமை பெற்ற யார்ட்டையாவது இல்லை டீச்சர் மார்கள்ட்ட ஆசிரியர் மக்கள்கிட்டையுமே கேட்டு அதை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த விதிமுறைகள் படி தானப்பா போகணும். ஏற்கனவே நம்ம நிறைய காணொலி பார்த்துட்டோம். கையை வெட்டுறது, காலரை வெட்டுறது, காதில் கலத்துறது, மூக்குத்தி கலத்துறது, தாலி கலத்துறது, இது எல்லாமே இந்த காட்சிகளெல்லாம் ஏற்கனவே திரைப்படங்கள் ஆகிவிட்டன. அப்போ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அப்புறமா ஏன் நீங்கள் அப்படி போகிறீங்க? நீங்கள் கண்ணகி மாதிரி போக வேண்டியதானே? தலையை விரிச்சு போட்டுட்டு நான் பாருங்கள் எதுவுமே இல்லை. ஏன்னா நீங்கள் நியாயம் கேட்டு தானே போகிறீங்க. உங்களுடைய கனவுகளை தோண்டி புதைத்த நீட்டை கொண்டு வருவதற்கு இந்த இப்போதைய திமுக அரசும் ஒரு காரணம். ஏன்னா காங்கிரஸ் இதை கொண்டு வரும்போது வாதாடிய ப. சிதம்பரத்தின் அவர்கள் மனைவி காங்கிரஸ், இவர்களெல்லாம் கூட்டாளிகள் தான். இவங்க எல்லாம் கையெழுத்து போட்டவங்க தான். இவங்க எல்லாம் அன்னைக்கு ஆமா சாமி ஓகே சாமின்னு சொன்னவங்க தான். ஏன்னா இவங்களுடைய இந்த நீட்டில் ஃபில்டர் ஆகி போனால் கொஞ்சம் பேர் தான் அரசு கல்லூரிக்கு போவாங்க. மீதி எல்லாம் இவர்கள் நடத்த தனியார் மருத்துவக் கல்லூரியில் கோடிக்கணக்கான காசை கொட்டுவாங்க. கல்லாக்கட்டலான்னு தான் இவங்களுக்குமே எதிர்பார்ப்பு. அதனால் இவங்க எல்லாம் கைகட்டி வேடிக்கை பார்த்து ஆமா சாமி ஓகே சாமின்னு சொன்னவங்க தான். அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு அப்போது இவங்க இப்போவும் வேடிக்கை தான் பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் இதெல்லாம் ஏற்கனவே காட்சியாக பார்த்தவங்க எவ்வளோ தயாராக போயிருக்கும். நீட்டுன்னு ஒரு கொடிய ஒரு விஷயத்தை நம்மகிட்ட புகுத்தி நம்முடைய மருத்துவ கனவை பழி வாங்கியவர்கள், நம்முடைய மருத்துவ கனவை கொன்றவர்கள் இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கத்துக்கிட்ட நம்ம கண்ணகி மாதிரி நீதி கேட்டு தான் நீட்டுக்கு போகணும். நீங்கள் நல்லா ஸ்டைலாக கட்டிக்கிட்டு பூ முடிச்சுக்கிட்டு கிளிப்பு குத்திக்கிட்டு வந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு தடவை அனுபவப்பட்டால் திருப்பி நம்ம அதை சரி பண்ண வேண்டாமா? அதனால் இதில் தவறும் இந்த நீட்டு இந்த மருத்துவ தேர்வுகளை எழுத வரும் பிள்ளைகள் பெற்றோர்கள்ட்டே இருக்குது. அந்த விதிமுறைகளை படித்து அது மாதிரியே வாங்க. அதில் என்ன ஆடைகள் குறிப்பிட்டிருக்கு, அதில் எப்படி வரணும், எது போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, எல்லாமே இருக்குதுன்னா அதை நீங்கள் பின்பற்றி தான் ஆகணும். இங்கே அதுக்கப்புறம் அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி தான் பண்ணுவாங்க. அதனால் தயவுசெய்து பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் அறிவுரை, இனிமேல் வருங்காலங்களில் இந்த நீட்டு இனி கொஞ்ச காலத்துக்கு நம்ம தலையில் விடியாத விடியல் தான், இது விடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம தலையில் விழுந்த ஒன்று. இதை நம்ம எதிர்நோக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம இது பண்ணி எவ்வளோ தூரம் நம்மளால் முடியுமோ அந்த அளவுக்கு படித்து மருத்துவராக பாருங்கள். முடியலையா தயவு செய்து விரக்தி ஆகாதீங்க, நொந்து போகாதீங்க. இதுதான் வாழ்க்கை அப்படின்னு கிடையாது. இது இல்லைன்னா நம்ம வாழ்கிறதுக்கும் நம்ம சாதிக்கிறதுக்கும் இன்னும் நிறைய துறைகள் இருக்குது. இன்னும் இந்த காலகட்டத்தில் எங்கள் காலத்துலலாம் 4-5 டிகிரி தான் இருக்கும். அதை தான் நாங்கள் தேர்வு செய்து படிக்க முடியும். அதை தாண்டி எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் இன்றைக்கி வகையாக உங்களுக்கு படிக்கிறதுக்கு துறைகள் பெருகி இருக்குது. தாராளமாக அதில் உங்கள் திறமைக்கேற்ற இன்னொரு துறையில் நீங்கள் மிளிரலாம். அதனால் அதுக்கும் தயாராகி நீட்டுக்கு ஆசைப்படுங்க, மருத்துவராக மெனக்கெடுங்க. அது வாய்க்கலையா அடுத்த கட்டத்தை நோக்கி தைரியமாக எதிர்கொள்ளுங்க. வாழ்ந்து அந்த துறையில் கிடைச்ச துறையில் சாதிங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இன்னொன்று எனக்கு ஒரு இதில் சந்தேகம் என்னென்னா, நீட் எதுக்காக கொண்டு வருது அப்படின்னு ஒன்றிய அரசுகள் சொல்லுது. அதாவது பாஜகவாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் சொல்லுது, நாங்கள் ஃபில்டர் பண்ணி வடிகட்டி அப்படி மூளை வெடித்தவங்களாக பார்த்து மருத்துவத்துறையில் கொண்டு வர போகிறோம். அப்போ தான் நல்ல வைத்தியம் கொடுக்க முடியும். அறகுறை வைத்தியர்களாக நம்ம இது பண்ணிடக்கூடாது அப்படின்னு தானே நீங்கள் நீட் வைக்கிறீங்க. அப்போது அந்த நீட்டில் ஜஸ்ட் பாஸ் ஆகி, அதாவது நீங்கள் ஒரு கட் ஆஃப் வச்சுருக்கீங்க, அந்த கட் ஆஃப்லுக்கு மேலே வந்தால் தான் அரசு கல்லூரியில் இடம். அந்த கட் ஆஃபுக்கு கீழே வரவங்க எல்லாம் ப்ரைவேட்டில் போய் சேர்றாங்க இல்லையா? மேக்ஸிமம் பணக்காரங்க என்ன செஞ்சிடறாங்கன்னா இந்த அரசியல்வாதிகளின் நடத்துகின்ற இந்த மருத்துவக் கல்லூரிகளில் கோடிக்கணக்கில் பணம் கட்டி போய் சேர்ந்துறாங்க இல்லையா? இப்போ இவங்க அறகுறை மருத்துவர்களாக வெளியில் வர மாட்டாங்களா? அரசு கல்லூரியில் படிக்கிறவங்க, மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறவங்க நல்ல மார்க் எடுத்துட்டாங்க, மூளை வெடிச்சு போய் இருப்பாங்க. அதனால் அவங்க நல்ல மருத்துவராக நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறீங்க. சரி, இப்போது ஜஸ்ட் பாஸ் ஆகி 40% அந்த மாதிரி எடுத்தவங்க கூட கோடிக்கணக்கில் கொடுத்து தனியார் இதில் படித்து டாக்டர் ஆகிறாங்களே. இப்போது இவங்க அறக்குறை மரமண்ட டாக்டர்களாக இருக்க மாட்டாங்களா? ப்ரைவேட்டில் போனால் அவங்க உன்னதமான மூளையை பெற்றுவாங்களா? அவ்வளோ மக்கா இருந்தால் கூட ப்ரைவேட்டில் போய் பணம் கட்டி படிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு மூளை டபுள் ஆயிருமா? அப்போது இந்த மக்கு சாம்பிராணிங்க தானே இருக்கும். அப்போ மட்டும் எப்படி மக்களுக்கு தெரிய போகும்? இவங்க ஒரு கிளினிக்கில் போயிட்டு இப்போ தனியார் மருத்துவக் கல்லூரியில் படிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. படித்து முடித்து இவங்க கிளினிக்கோ இல்லை அரசு இதுலேயோ வேலை பார்த்து போயிட்டாங்க. அவங்க டேபிளுக்கு முன்னாடி நான் தனியார் கல்லூரியில் படித்தா அறகுறை டாக்டர் அப்படி எழுதி வைக்க போகிறாங்களா? மக்களுக்கு எங்கே தெரியும்? நீங்கள் ஃபில்டர் பண்ணி இல்லை அரசு கல்லூரியில் நல்லா படித்து டாக்டரான அந்த மருத்துவரானவர் அவரோட டேபிளில் நான் அரசு மருத்துவமனையில் நீட்டு மூலமாக படித்து வந்த மேதாவி மருத்துவர் அப்படின்னு போர்டு வைக்க போகிறாரா? இதை கேட்டால் நம்மளை முட்டாள்னு சொல்லுவாங்க.